எப்படி ஹைதராபாத்திற்கு சென்று ரஜினிகாந்த் அங்க 2 பேர் வச்சுட்டார். அந்த அர்ஜுன் மூர்த்தியும் தமிழருவி மரியுரியும் வச்சுட்டார், கன்வீனரா போட்டார். கடைசியில டபாலுக்கள் வந்துட்டார் மாட்டேன்னு சொல்லிட்டு. ஹைதராபாத்ல இருந்து வந்த உடனே அவருடைய மனது மாறி விட்டது. அதை செய்தது ரெட் ஜெயண்ட் இல்லை. இப்ப விஜய்க்கு என்னதான் மனசு குடைச்சல் கொடுக்கலாமாங்கிறதெல்லாம் திமுக பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்றாங்க. ரஜினிகாந்த் மாதிரி விஜய் ஆக மாட்டாங்க தான் என்னுடைய கருத்துங்க. அவருக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்குதுங்க. என்னதான் இப்போ எந்த குடும்பத்துல பிரச்சனை இல்லைங்க, என் குடும்பத்துல பிரச்சனை இருக்கு தம்பி. அது நாளைக்கு நான் இப்போ ஒண்ணும் இல்லை, சின்ன விஷயம் சொல்றேன். நாளைக்கு நான் தேர்தலில் நிற்கிறேன்னா டால்ஸ்டாய் வந்தோ இல்ல கலர் கண்ணாடி வந்து என் மேல வந்து தூசி போடுங்களா? நீங்களா? அது ஒரு லிமிட் இருக்கு, இந்த பிலோ தி பெல்ட் பண்ணக்கூடாதுங்க. அப்ப நீ சப்ப நாளைக்கு டால்ஸ்டாய் என் மேல பண்ணுவார், நானும் உங்க மேல பண்றேன். தூத்து மேமேன்னு வந்து 2 பேரும் காரியம் என்ன வந்து ஜனங்க புரிஞ்சுப்பாங்க. ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மலிவு அரசியலை செய்வது தவறு என்று தான் டெல்லியில் பல சீனியர் காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லுகிறார்கள். அது மாறுபட்ட ரீதியில் வந்தாலும் முடிஞ்சாலும் எங்கிட்ட சொல்றேன், மார்க்கெட் ஆழ்வா கஷ்டப்படுறாங்க. அந்த அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தமிழ் நல்லா பேசுவாங்க. மத்திய சபையில இருந்தாங்க, ராஜீவ்காந்தி மத்திய சபையில இருந்தாங்க, சோனியா காந்திக்கு ரெட்டி அவருடைய பையன் தான் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அந்த செல்வ ஜொடங்கரோட. அவங்க எல்லாம் சொல்றாங்க இட்ஸ் நாட் த ரைட் டைம், அந்த மாதிரி பிலோ தி பெல்ட் அடிக்க கூடாது. அதெல்லாம் மனசு புரியுது எல்லாருக்கும். யாருக்கும் தான் இல்லைங்க, எல்லாருக்கும். பிரதமர் என்ன, பிரதமருக்கு வந்து அவர் ஏதோ ஒரு பொம்மநாட்டி வச்சிருந்தாரு, கல்யாணம் பண்ணிட்டாரு, அந்த மனைவி கொடுக்கணும், இப்படி இல்லாம பேசுறது எங்க யாருக்கும் தான் இல்லைங்க சார். ஒன்றும் இல்லை, 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி இதே ராஜா எடப்பாடி பழனிசாமி அம்மாவை திட்டிட்டு மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? எவ்வளவுதான் நீங்க போவீங்க தம்பி, அது ஒரு லிமிட் இருக்குது இல்லை, எவ்வளவுதான் என்று சொல்லி அடுத்த வாரம் நான் சந்திக்கிறேன். அதுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் வெளியே வரும். கண்டிப்பாக விஜய் தேர்தலில் இருப்பார், தஞ்சாவூர் இல்லை எல்லா ஊருக்கும் போறார் என்று தான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. ஒருவேளை தேர்தலுக்கு முன்னதாக பல திருப்பங்கள் இருந்தாலும் தமிழக அரசியலில் நான் அதை எதிர்பார்க்கிறேன்.